இன்றைக்கி என் தங்கச்சிக்கு இப்போ கோயம்புத்தூரில் இவ்வளோ பெரிய ஒரு கொடுமை நடந்துருச்சுங்க. ஸ்ரீமதிக்கு நடந்த கொடுமைக்கு இன்னைக்கு அதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்தாங்க இல்லையா? நடத்திட்டீங்க. கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவத்துக்கு திமுக காரங்க என்ன கேட்டீங்க? ஏன் அந்த பகுதிக்கு அந்த பொண்ணு போகணும்? ஏன் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட பகுதின்னு ஏதாவது இருக்கா போகக்கூடாதுன்னு? தமிழக இதே தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் சில பேர் கேட்டாங்கல்ல, என்னென்ன இதே மாதிரி கேட்டாங்கல்ல, அந்த பெண் ஏன் அந்த நேரத்தில் எந்த ஆதரவாளர் எனக்கு தெரியாது, யாரும் கேட்கல அப்படியெல்லாம். புரியுதுங்களா? அதான் சொல்கிறேன், ஃபேக் ஐடி 1000 இருக்குது. அதை வச்சுக்கிட்டுலாம் தாவேக்கானலாம் நேர்காணலில் கூட கேட்டிருக்காங்க. நேர்காணலில் கூட கேட்டிருக்காங்க. அதே கேள்வியை கேட்டிருக்காங்க. நான் காட்ட முடியும். நேர்காணலில் கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் அவர்கிட்டே கேட்டிருக்கலாமே. நான் கேட்டேனே. என்ன கேட்டீங்க? அது எப்படி நீங்கள் ஒரு பொண்ணோட கேரக்டர் அதே இடத்துல அசாசினேஷன் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், யாருக்கும் இந்த நேரத்தில் தான் போகணும், அந்த நேரத்துக்குள்ள தான் போகணும், நீங்கள் யாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை. இது ஜனநாயக நாடு தானே? இது ஜனநாயக நாடு தானே? அப்புறம் இதில் என்ன நீங்கள் கட்டுப்பாடுகளை வீசிக்கிட்டு இருக்கிறீங்க? பெண்ணுக்கு முழு சுதந்திரம் தான், அரை சுதந்திரம்னு எங்கேயும் இல்லை. நம்மளாம் ஒரு மேலாதிக்க மனப்பான்மையில் இப்போ வகுத்துக்கிட்டது தான். அப்படிப்பட்ட ஒரு இதே கிடையாது.